ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டே கட்டுரை தான் வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எந்த வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். குறிப்பு சட்டகம், முன்னுரை, சுதந்திர போராட்டம், சுதந்திரம் அடைந்த நாள், கொண்டாடும் விதம், சுதந்திரத்தின் முக்கியத்துவம் மற்றும் நமது கடமை. முடிவுரை. இப்போ முதல்ல முன்னுரையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் சுதந்திர தினமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மிக முக்கியமான நாள். இந்த நாள் நாம் பல நூறாண்டுகளாக அனுபவித்த அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்று சுயமாக வாழத் தொடங்கிய நாளை நினைவூட்டுகிறது. சுதந்திர போராட்டம். பல நூற்றாண்டுகளாக இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டிருந்தது. நமது சொந்த நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழ முடியாமல் தவித்தோம். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற எண்ணற்ற தலைவர்களும் சாதாரண மக்களும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து போராடினார்கள். மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் போராட பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் போன்றோர் வேறு வழிகளில் போராடினார்கள். பல தியாகிகளின் இரத்தமும் வியர்வையும் கலந்த போராட்டத்தின் விளைவாகவே நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் அடைந்த நாள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திர நாடாக பிறந்தது. அன்றைய நள்ளிரவில் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி விதியுடன் ஓர் சந்திப்பு என்ற வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார். அந்த நாள் முதல் இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட தேசமாக திகழ்கிறது. கொண்டாடும் விதம். சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் மிகுந்த தேசபக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இந்த நாளில் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். தேசபக்தி பாடல்கள் ஒலிக்கும். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்படும். நம் வீரர்கள் மற்றும் தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம். சுதந்திரத்தின் முக்கியத்துவம் மற்றும் நமது கடமை. சுதந்திரம் என்பது விலை மதிப்பற்றது. அது நமது முன்னோர்களின் கடின உழைப்பு மற்றும் தியாகத்தால் கிடைத்த பரிசு. இந்த சுதந்திரத்தை நாம் பாதுகாப்பதும் போற்றுவதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்ற வேண்டும். கல்வி, பொருளாதாரம், அறிவியல் என அனைத்து துறைகளிலும் நமது நாடு முன்னோக்கி செல்ல கடுமையாக உழைக்க வேண்டும். முடிவுரை. சுதந்திர தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நம் தேசத்தின் தியாக வரலாற்றை நினைவு கூறும் நாள். இந்த நாளில் நாம் ஒரு தேசமாக ஒன்றிணைந்து தியாகிகளின் கனவுகளை நனவாக்க சபதமேற்போம். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வலிமையான வளமான இந்தியாவை உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.